Praise the Lord. கர்த்தரை பாடி துதிப்போம். இந்த காலை மனமகிழ்ச்சியோடு கூட ஆரம்பிப்போம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்மத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனமகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போம். வாய் திறந்து சொல்லுவோம், இயேசுவே தெய்வமே, நான் உண்மையே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமெசுவே, நான் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை இயேசு என்று சொல்லி உம்மையே ஆராதிப்பேன். அப்படி சொல்றீங்களா? ஆமென். அது நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும், அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு பிரம்மாண்டத்தை சந்ததிகளுக்கு ஏற்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பினவங்க யாரும் வீணா போனதா சரித்திரம் இல்லை. ஆமென். அவர் வழி, அவர் சத்தியம், அவர் ஜீவன். ஆமென். தெய்வ மக்களை, இன்னைக்கும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஆதாரமாக, இந்த நாளின் ஆதாரமாக எடுப்போம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். தேவ மக்களே, யார் யாரோ கால் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல இருந்து காலிங் வருது. அந்த இடத்துக்கு போய் அவங்க உண்மை உத்தமா வேலை செய்யறாங்க. அவங்கள அந்த நிறுவனம் சரி அல்ல அந்த மனிதர்களும் சரி, அவங்க உண்மையை குறித்து மெச்சிக்கொண்டு அவங்கள அற்புதமாக நடத்துகிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவருக்கு மிக மேலதிகாரி ஒருவர். அந்த நாட்களில் இவர் அந்த அதிகாரி இடத்துல நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்குறார். வேலை பார்த்து கொண்டே அவரும் அதுக்கு அனுமதி கொடுக்குறார். நீ படிப்பா, வா, மேலே வா. அவர் பாருங்க, நல்லா படிக்க போயிட்டாரு, நல்லா படிக்கிறாரு, வேலையும் செய்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகள், சில தவறான பதிவுகள் இப்படின்னா வந்தது நிமித்தம் என்ன ஆயிட்டது, அந்த உயர் அதிகாரியினுடைய பதவியே போயிடுச்சு. ஆனால் அவர் உண்மை உள்ள மனுஷன். அவர் திரும்பியும் அதை நிரூபிப்பதற்கு அது வாதாடுறாரு. அதுக்கென்று சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. இதற்கிடையில் இந்த மனுஷனும் படித்து முடிச்சிட்டாரு. இப்போ திரும்பியும் வேலைக்கு வரணும். இவருக்கே பதவி இல்லை, இவர் எப்படி செய்வார்? அப்போ அந்த மனுஷன் சொன்னாராம், இல்லை, நான் எப்படியும்
நான் நிரூபிச்சிருவேன் இது இந்த தப்பு என் மேலே கிடையாதுன்னு. ஆனால் எப்படியாவது என் தலையை அடமானமாவது வச்சு உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன், அதே இடத்துல வேலை வாங்கி தருவேன் இப்படி சொன்னாராம். அப்புறம் பாருங்க, கொஞ்ச நாள் வேலையும் வாங்கி கொடுத்துட்டார். அப்புறம் அந்த மனுஷன் மேலே, அந்த உயர் அதிகாரி மேலே இருந்த களங்கமும் நீங்கப்பட்டது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களே இவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்களே. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் பற்றி இந்த தெசலோனிக்க சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைச்சிருக்கிறாரு குடும்ப ஜீவியத்துக்கு, இந்த வேலைக்கு, இந்த தொழிலுக்கு, இந்த பதவிக்கு. அவர் தாங்க கொடுத்தாரு. இந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுத்தது யாரு? அவரு. இது எங்கே யாரோ செஞ்சது கிடையாது, இது எப்படியோ உனக்கு வந்தது கிடையாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை ஒரு பணிக்கு அழைச்சிருக்கிறாரு. அதில் நீ அவரை நம்பு. அது எப்படி உன்னை கைவிடுவார்? அவர் ஏதோ ஒரு கால் கொடுத்துட்டு இனி நீ ஆச்சது, எப்படியோ நீ வா. இல்லை, அப்படி அவர் செய்யலை. அவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் அழைத்தவன் உண்மை உள்ளவர், நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை விட்டு விலகுவேன். அவர் எந்த ஒரு முனைப்போடு கூட சொல்கிறார் என்று சொன்னால், அழைச்சவர் உண்மை உள்ளவர் அப்படின்னா, இந்த நாசில சுவாசமுள்ள மனுஷனே உண்மையா இருக்கிறான். அந்த சுவாசத்தை கொடுத்த இந்த ஜீவாதிபதி, அவர் எப்படி பொய் பேசுவார்? அவரோட பொய்யா இருப்பார்? அவர் எப்படி நம்மளை விட்டு விலகுவார்? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். நிறைய பேர் கலங்கிட்டு புலம்பிக்கிட்டு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரில, எப்போ நடக்கும்னு தெரில, எப்போ இது கைக்குடி வரும், எப்போ நான் ஜெயத்தை எடுப்பேன், எப்போ நான் முன்னேறுவேன். இந்த வார்த்தை இன்னைக்கு உங்கள் காதுகளில் ஒலிக்கட்டும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்வார், உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்களுடைய வெற்றி நிச்சயம். God bless you. Bye bye.